தூத்துக்குடி விசாரணை கைதி அருணாச்சலம் மரண விவகாரம் தொடர்பாக முதல்வர் விஜயை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் காவல் மரணங்களின் போது சிறிய இன்றைய முதல்வர் விஜய் தனது ஆட்சியில் நடக்கும் காவல் நிலைய மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிக்காமலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்காமலும் இருப்பது அதிகார திமிரில்லையா என வினவியுள்ளார். ஜனநாயகன் வெளியீட்டுக்காக ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் நிறுத்தி வைத்த முதல்வர் விஜய்க்கு அநியாயமாய் போன உயிருக்கான நீதியை பெற்றுத்தர மனமில்லையா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றவாளிகளை காப்பாற்றுவது இழிவான செயல் இல்லையா எனவும் வினவியுள்ள சீமான் அருணாச்சலம் மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரியுள்ளார். திமுக, அதிமுக மற்றும் தவிக ஆட்சிகளுக்கு இடையே எந்த வேறுபாடும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடியில் காவலர்கள் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் அருணாச்சலத்தின் குடும்பத்தாரை நயினார் நாகேந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் பேட்டியளித்த அவர் அருணாச்சலம் தாக்கப்பட்ட காவல் நிலையத்தில் மேலும் ஒரு கொடூர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதே சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் முன்னால் ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. அது பிறகு பரிசோதனையில் பார்த்தா அவங்க காவல் நிலையத்திலே போலீஸார் கற்பழிப்பு நடத்தி அந்த பெண் இறந்துருக்காங்க. இன்னைக்கு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வரும். இதுவும் அந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்குது. அவங்களுக்கு 2 பேர் அடித்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு அதில் உள்ளவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் அன்னைக்குள்ள அரசாங்கம் அன்னைக்கு போச்சு. அதன் பிறகு சிவகங்கையில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் நடந்த லாக்அப் சம்பவம் அந்த அரசாங்கமாக போச்சு. ஆனால் அதெல்லாம் கடைசி அந்த ஆட்சி காலத்தில் கடைசி கட்டத்தில் வந்துச்சு. ஆனால் இப்போ ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்சிகளுக்கும் இந்த ஆட்சிகளுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. எனக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அழகா உட்காந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த விசில் சின்னத்துக்கு போட்ட விசில வச்சு அவங்க நல்ல அழகா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோல நான் பார்த்தேன். இப்படி பண்ணலாமா?